ஓமைகள் இருக்குது, அதில் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சகோதரன் நமக்கான தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திரும்படியாக மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிற வள்ளியூர் திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக நான் அன்பின் வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலே ஒரு கூட்டி சேர்த்து கர்த்தர் நமக்கு அவருடைய அன்பையும் நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் செய்த பெரிதான கிருபைகளை நாம் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் துதிப்போம். இன்றைக்கி சகோதரர் சொன்ன வண்ணமாக நாத்தானின் ஓமை, இது பழைய ஏற்பாடில் அந்த ஓமை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா? அப்போது இங்கே அந்த ஓமை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? சரி ஓமை, அதாவது பழைய ஏற்பாடில் எத்தனை ஓமை இருக்குது தெரியுமா? சரி, அதாவது ஓமானம், ஓமை, வாக்கியங்கள் அப்படி இருக்குது. இப்போது ஒரு வரியில் பேசின ஓமையும் இருக்குது, 2 வரியில் பேசின ஓமையும் இருக்குது, 2 வசனம் பேசின, 4 வசனம் பேசின ஓமைகளும் இருக்குது, 10 வசனம் பேசின ஓமைகளும் இருக்குது. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஓமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நாத்தான் பேசின ஓமையை இன்றைக்கி என்ன செய்யணும்னா, நிறைய கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஓமையை பார்த்தீங்கன்னா, அதாவது அநேக காரியங்களில் அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழைய ஏற்பாடை ஒட்டியும் வரும், புதிய ஏற்பாடை ஒட்டியும் வரும். அதாவது நிழலும் பொருளும் மாறி கூட என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஏன் ஆண்டவர் ஓமையாக பேசினார்? இஸ்ரேல் ஜனங்களோட ஏன் ஓமையாக பேசினார்? தெரியக்கூடாதுன்ட்டா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு அருளப்படவில்லை சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினார் அப்படின்னு தான் பார்க்குறோம் இல்லையா? இவைகளெல்லாம் என்னது? ஜனங்களோடு ஓமைகளாக தான் பேசியிருக்கிறார். ஓமையினால் அன்றி அவர் எதையுமே பேசலை. அப்போது ஓமையை ஏன் பேசினாருங்கிறது ஒரு வாக்கியம் கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்டு. இன்னொரு வார்த்தை இருக்குது, யோவான் 16:12 சொல்கிறாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் சொன்னால் என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. அப்போது ஒன்று புரியவும் கூடாது, புரிஞ்சால் என்ன செய்யணுங்கன்னா ஃபுல்லாக அவருடைய வாக்கியங்கள் வார்த்தைகள் நம்ம அவர் பேசும்போது நம்ம தாங்கக்கூடிய சக்தியும் என்ன இல்லை, மனுஷிக்கத்துக்கு கிடையாது. அதனால் என்ன செய்கிறாருன்னா ஓமைகளாகவே என்ன செய்கிறாரு, பேசிட்டு போகிறார். இப்போது அதாவது சொல்கிறாருன்னா ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒருவன் பின்னே வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னை பின்பற்ற கடவன். அப்போது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும் அப்படின்னா அது ஒரு அதாவது எண்டு டைமில் தான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியும். டக்குனி நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போது ஒருவன் அவருடைய பின்னே போகும்போது என்ன செய்கிறான்னா தன்னை தான் வெறுக்கிறதுங்கிறது அது அவ்வளோ சாத்தியம் இல்லை. எல்லாத்தையும் வெறுத்தால் தான் தன்னை வெறுக்க முடியும். உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம சுற்றி இருக்க வெறுத்து தன்னை வெறுத்து அதுக்கப்புறம் நம்ம தன் சிலுவையை நம்ம எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்கிறது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட யார் சொன்னாங்க? சீசர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படி எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறாரு. அப்போ அதுக்குரிய பதில் என்ன செஞ்சிட்டாருன்னா மறுமையில் ராஜ்யத்தில் அவர் கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்போது புதிய ஏற்பாடில் கூட வாக்கியங்கள் ஓமை இருக்குது. மலை மேல் இருக்கிற சிறு பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, இதெல்லாம் ஒரு வாக்கியங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலில் என்ன செய்ய மாட்டாங்க, மறைத்து வைக்க மாட்டாங்க. பழைய துணியை கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, புதிய துணியில் இணைக்க மாட்டாங்க. இப்படிலாம் ஓமைய வாக்கியங்கள் இருக்குது. இப்படி அநேக ஓமைய வாக்கியங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா சுமார் 10 ஓமை அப்படி இருக்கலாம். இது அதை என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஓமைகளை என்ன செய்ய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
தாவீது அதாவது தவறை உணர்த்துவதற்காக இந்த ஓமையை யார் பேசியிருக்கா அப்படின்னா நாத்தான் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் செய்கிறதுக்கும் நாத்தான் சொன்னதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா அவர் செய்த தவறுக்கும் நாத்தான் பேசின ஓமைக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது யாருக்கு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய திருச்சபையாருக்கு தான் என்ன செஞ்சுருக்காருன்னா பேசியிருக்கிறார். இப்போ எசேக்கியேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோதாமின் உவமை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யோதாமின் உவமை இருக்குது. அதே மாதிரி பிரசங்கி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் சிறு பட்டணத்தில் ஒரு ராஜான் இருக்கு இல்லையா, அப்படி இருக்குது. நிறைய அதாவது பழைய ஏற்பாடில் இப்படி நிறைய சொல்லலாம். இப்படி ஓமைகள் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாத்தான் அதாவது உணர்த்திய ஓமைகளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்காக புறப்படும் காலம் வந்தது. என்ன காலம் தெரியுமா? யுத்த காலம். அதாவது எந்த டைமில் அந்த யுத்தம் பண்ணுவாங்க? மழைக்காலம், குளிர்காலம், சார் இளவேநீர் காலம். இளவேநீர் காலத்தில் அரசர்கள் போருக்கு செல்வது வழக்கம் அப்படின்னு திருவிழியத்தை சொல்லுது. அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடு இஸ்ரேலர் அதாவது அனைவரோடும் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு, அனுப்பி விட்டுட்டாரு. ஆனால் அவர் மாத்திரம் என்ன செஞ்சிட்டாரு, இருந்துட்டார். சரி, அப்போது இந்த ஓமை பேச காரணம் என்ன? ஏன் இந்த ஓமையை பேசினார்? சரி, அதாவது தாவீது ஏன் இந்த ஓமையை பாவத்தில் வந்தது காரணம் என்ன? இது இப்போ போகாமல் இருந்தது ஒரு காரணம். அதாவது பார்த்திங்கன்னா அதாவது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொல்லணும்னா இந்த ஸ்பெய்ரிங் அதாவது என்ன சொல்லுதுன்னா சீசன் போட்டிருக்கு. அதாவது நமக்கு மார்ச் ஏப்ரல் காலங்களில் என்ன செய்யுமோ அந்த காலங்கள் வரும். இப்போது அவர் பாவத்தில் விழுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய சோம்பேறித்தனம் தான் சொல்லலாம் இல்லையா. அப்போ கர்த்தருடைய பெட்டிக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு காலங்களில் ரொம்ப அதாவது உயிராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறாருன்னா அவர் விழுவதற்கு என்ன செய்யணும்னா ஒரு காரியமாக இருந்தது. அவர் பாவத்தில் விழுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சோம்பேறித்தனம் தான். இதில் ஆங்கில பழமொழி என்ன சொல்லுவாள்னா ஐடியல் மைண்டு, அதாவது இசட் டெவில் ஒர்க் ஷாப்னு போட்டிருக்கு. அப்போது நம்ம சரியானபடி தேவனோடு இல்லை அப்படின்னா, தேவனுக்கு பணி செய்யலை அப்படின்னா நம்முடைய மைண்டெல்லாம் எங்கே இருக்குமா, சாத்தானோடு என்ன செய்யும், உறவு கொண்டு ஆடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இங்கிலீஷ் பழமொழி. அப்போ தாவீது யுத்தத்திற்கு போயிருந்தால் இந்த தவறை என்ன செஞ்சிருக்க முடியாது, செஞ்சிருக்க முடியாது. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படியே என்ன செய்கிறாருன்னா ஒதுங்கி இருக்கிறாரு. தாவீது குற்ற உணர்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலமும் தான் போகிறாங்க. இந்த வசந்த காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, யுத்தம் செய்கிற காலத்தில் அவங்க என்ன செய்கிறாருன்னா அவர் அந்த இடத்துல போகாததுனால இந்த தவறை செய்ய முடிய சூழ்நிலை உண்டாயிட்டு. அப்போது இது என்ன செய்கிறாருன்னா வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். இங்கே பாருங்கள், அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாருன்னா தவறு செய்த உடனே கர்ப்பம் தரித்து தன் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு என்ன செய்கிறாரு, ஆள் அனுப்பியாச்சு. இப்போ இவளுக்கு என்னென்னா ஷாக் ஆகிட்டு, இதை எதிர்பார்க்காத ஒரு அதாவது லாக் அப்படின்னு சொல்லலாம், மாட்டிக்கிட்டார். இப்போ மாட்டினதுக்கு என்ன செய்யணும், அந்த இதுக்கு தவறுக்கு ஏதாவது என்ன செய்யலாம், என்ன செய்யலாங்கிறது ஒரு திங்கிங்லேயே இருக்கார். இப்போ நம்ம சில தவறை செஞ்சுட்டு மாட்டிட்டு நம்ம என்ன செய்வோம், தவிப்போம் இல்லையா. எப்படியா மறைக்கலாம், அல்லனா என்ன செய்யலாம், அதாவது தேவன்கிட்ட சொல்லக்கூடியதுன்னா தேவன்கிட்ட சொல்லிடலாம், இல்லை அப்படின்னா மனுஷருக்கு தெரியாமல் மறைக்கலாம். அது ஒரு நாள் என்ன செய்ய வந்துடும், அது வந்துடும் இருக்குது. இப்போ என்னென்னா அதாவது இந்த தவறை என்ன செய்கிறாருன்னா என்ன செய்யலாங்கிறது அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தில் இருக்கிறாரு. இப்போது தாவீது என்ன செய்கிறாருன்னா ஒரு திங்க் பண்ணுறாரு. நேராக என்ன செய்கிறாருன்னா யோவாப்புக்கு என்ன செய்கிறாருன்னா
லெட்டர் அனுப்புகிறார். அப்போ யோவாப்பா என்ன செய்கிறாருன்னா, உரியாவை என்ன செய்ய நீ அனுப்பி. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். இப்போது இங்கே பாருங்கள், உரியா வந்த உடனே என்ன செய்கிறாருன்னா, தாவீது அவரை பார்த்து யோவாப் சுகமாக இருக்கிறானா, ரொம்ப விசாரிப்பு நல்லா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் சுகமாக இருக்கிறார்களா, யுத்த செய்தி நற்செய்தியா அப்படின்னு கேட்குறார். கேட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த ஏத்தியன் ஆகிய உரியாவை என்ன செய்கிறாரு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். அப்போது உரியா என்ன நினச்சிருப்பார், ஏதோ ஒரு அவசரத்துக்காக ஒரு வேலைக்காக கூப்பிட்டுருப்பார்னு நினச்சாரு. ஆனால் உரியாவுடைய எண்ணத்துக்கு அவர் என்ன இல்லை அப்படின்னா, அவருடைய சிந்தை இல்லை. அப்போது இந்த உரியா அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த உரியா? ஏத்தியனாக உரியான்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த ஏத்தியர்கள் யார் தெரியுமா? ஏத்தியர்கள்னாலே யுத்த வீரர்கள் தானா? ஏத்தியர்கள் பின்னாடி போகணும். அதாவது ஏத்தியர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்கள்லாம் யார் அப்படின்னா காமுடைய சந்ததியார். காமுடைய சந்ததி. இவர் எப்படி ஒரு யூத பெண்ணை வந்து கல்யாணம் முடித்தார்? யூத பெண்மணி எப்படி கல்யாணம் முடித்தார்? அதாவது ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த சட்டம் என்னென்னா, யூதர்களாக சேர்ந்து கொள்வதற்கும் அந்த பஸ்காவில் கலந்து கொள்வதற்கும் என்ன அப்படின்னா, இவர்களோட உடன்படிக்கையை என்ன செய்யணும், போட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா சேர்ந்துக்கிடலாம். சரியா? அப்போது இவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஏத்தினா உரியாவை என்ன செய்கிறாருன்னா, அந்த நேரத்தில் தேவன் மேலே பற்று வைத்து என்ன செய்கிறாருன்னா இருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, அதாவது இந்த ஏத்தினாகிய உரியா என்ன அப்படின்னா, அவர் என்ன போட்டிருக்கு அதில், யாவே என் வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். உரியா யா அப்படின்னா என்னது, யாவே. அப்போது தேவன் எனக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த பேரை அந்த நேரத்தில் சூட்டியிருக்கிறார். அப்போது இதில் நான் சொல்ல பாருங்கள், ஆதியாகமும் 10ஆம் அதிகாரங்களுடைய சந்ததி பாருங்கள், 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். காமுடைய குமாரர் கூஸ், பிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும், கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாக காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம், கொமாரா, அத்மா, செபோயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம வந்து என்ன செய்கிறாருன்னா, இவர் வந்து சபிக்கிறார். யார் சபிக்கிறா? இந்த கானானை. அப்போது அவர் பூட்டனார் என்ன செய்யணும், அதாவது தாத்தாவை என்ன செஞ்சா, இவனை சபிச்சிட்டார். அப்போது கானான் சபிக்கப்பட்டவன். இப்போது இந்த சாபம் என்ன ஆகுதுன்னா, இவருக்குள்ளே இருந்தாலும் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே யுத்தத்தில் என்ன செய்கிறாங்க, வல்லவர்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போது இந்த யுத்தத்தில் வல்லவர்கள்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க அந்த யுத்தத்தில் இருக்கிறவங்கள, அதாவது அந்த தாவீது 37 பேர் இருந்தாங்க யுத்த வீரர்கள்னு சொல்லும்போது. அதாவது சாதாரணமான வீரர்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஆள் எத்தனை பேர், 300 பேர் அடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு யுத்த வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் யார், உரியா. அதில் ஒரு ஆள் தான் யார், உரியா. அப்போ இந்த உரியா பார்த்தீங்கன்னா, அவர் 300 பேரை கூட என்ன செய்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. இப்போது இந்த சரியான, அதாவது உரியாவை நம்ம வந்து விட்டு போகும், அதாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாதசுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. இங்கே பாருங்க, உரியாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு என்ன அனுப்புகிறாரு, அவருக்கு தேவையான, அதாவது இந்த புதுமண தம்பதிகளுக்கு கொடுத்து விடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கொடுத்து விட்றாரு. அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, பதார்த்தங்கள்லாம் வீட்டு போயிட்டு, ஆனால் இவர் என்ன செய்யலை, போகலை. எங்கன்னா அங்கே உள்ள சேவர்களோட என்ன செய்யார், படுத்துக்கிட்டார். இப்போ எல்லா பதார்த்தையும் அனுப்பிவிட்டார். ஆனால் என்ன செய்யார்னா, இவர் மறுநாளிலும் என்னஞ்சார்னா அங்கே என்ன செஞ்சிட்டாரு, படுத்துட்டார். வாசிப்போம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜா அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். இப்போது அங்கே படுத்துட்டாரு.
படுத்த உடனே என்னாச்சு அப்படின்னா, இவர் வாசலில் வந்து படுத்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா மறுபடியும் வந்து கேட்குறாரு, ஏன் வந்து நான் வீட்டுக்கு போகல அப்படிங்கும்போது உரியா ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது நமக்கு வாசித்த வசனம்னா, அப்போது உரியா வந்து தாவீதை பார்த்து ஒரு எமோஷனாகவே என்ன செய்கிறார், அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா 2 சாமுவேல் 11 வசனத்தை வாசிப்போம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கியிருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். இப்போ தாவீதுக்கு என்ன ஆயிட்டுனா, இது சொன்ன உடனே கூட கொஞ்சம் என்ன ஆயிட்டுன்னா பலவீனம் ஆகுது. தன் தவறை என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலை உண்டாகுது. ஆனால் உரியாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது உறுதியாகவே இருக்கிறார். எதில்? நான் வீட்டுக்கு போக மாட்டேங்கிற அதில் உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மைண்டு பூரா என்ன இருக்குது அப்படின்னா, என் தலைவன் யோவாப் அங்கே என்ன செஞ்சுறாரு, வனாந்தரத்தில் நிற்கிறாரு. என் உடன் சேவகர்கள்லாம் அங்கே நின்றுட்டுருக்கிறாங்க. கர்த்தருடைய பெட்டி என்ன இருக்குது, வனாந்தரத்தில் இருக்குது. நான் மட்டும் என்ன செய்யணும், என் மனைவியோட சந்தோஷமாக இருக்க போக முடியுமா அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார். இப்போது இங்கே என்ன செய்கிறாருன்னா, தாவீதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னது போலே ஆயிற்று. அப்போ தாவீது என்ன முயற்சி எடுத்து பார்க்கார், என்ன முயற்சி எடுத்திருப்பார்? என்ன ஒரு முயற்சி எடுக்கிற வாசிப்போம். 2 சாமுவேல் 11:13. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடு தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். இப்போ பாருங்க, என்ன கொடுத்தாராம், நல்லா குடிச்சு போதையர்களை கொடுத்துட்டாராம். நல்லா குடிச்சு என்ன செய்யுங்க, போதை ஏற்றி அப்படியாவது அந்த மைண்டில் என்ன செய்ய மாட்டாரா, போயிட மாட்டாரா அப்படின்னு நினைக்காரு. ஆனால் அவர் என்ன தெளிவாக என்ன இருக்குன்னா, அங்கே வனாந்தரத்தில் இருக்கிற அந்த சேவர்களோடும் அவருடைய தலைவரோடும் கர்த்தருடைய பெட்டி மேலே தான் மைண்ட் இருக்குது, தவிர இங்கே என்ன இல்லை, சிந்தை இல்லை. அப்போ நல்ல ஒரு அந்த மைண்டை மாற்றி பார்த்தா கூட தாவீது என்ன செய்கிறாருன்னா இந்த இடத்த தோற்று போகிறாரு. இப்போது இங்கே என்ன ஆகிட்டு அப்படின்னா, நேராக என்ன செய்கிறாருன்னா அவருடைய கையில் என்ன செய்கிறாருன்னா ஒரு எழுத்தை எட்டி கொடுக்குறாரு. அப்போது முன்னுக்கு நிற்கிறது யாருன்னுப்பா நான் சொன்னேன், 37 பேரில் யாருன்னுப்பா, அந்த முக்கியமான யுத்த வீரர்கள் தான் ஃப்ரெண்டில் நிற்பாங்க. அதில் ஃப்ரெண்டில் என்ன செஞ்சுது, உரியாவை விட்டு என்ன செய்யுது, அவரை கொல்லுவதற்கு திட்டத்தை கொடுத்தாரு. திட்டத்தை கொடுத்துட்டு என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் தாவீதின் இடத்துல என்ன செய்கிறாருன்னா அந்த இதில் காரியம் ஆகுது. இப்போ என்னது, அந்த இது முடிச்சுது. யார் முடிஞ்சது, உரியாவுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்போது நாத்தானை இப்போ தான் அனுப்புகிறார். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓமைகளால் அன்றி அவர்களுக்கு நான் ஒன்றுமே நான் என்ன செய்யலை, சொல்லலை. அப்போது நாத்தான் பேசுனது யாருக்கு புரியலை, தாவீதுக்கு புரியலை. ஆனால் ஒரு கதையாகவே சொல்லிட்டு போயிட்டார். கதையாக சொன்னதில் அந்த கதையில் உள்ள விடையை என்ன செய்கிறாருன்னா எடுத்து அவர் பேசுகிறாரு. அது ஏற்கனவே அவருடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தான் அந்த தண்டனை கொடுக்குறார். யார், தாவீது. ஆனால் இவர் ஓமைகள் அன்றி ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீசர்களோடு தனித்திருக்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், விவரித்தார். இப்போ நமக்கும் இந்த ஓமையை பற்றி விவரிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாருன்னா இது என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12 1, 2, 3, 4 வாசிப்போம். 2 சாமுவேல் 12 முதல். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது.
அந்த ஐஸ்வர்யனிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். இப்போது நம்ம பார்த்த இந்த ஓமை வாக்கியத்தில் எத்தனை நபர்கள் வந்திருக்கிறாங்க? மறுபடியும் ஐஸ்வர்யவான் தான் வருது. ஐஸ்வர்யவான், தரித்திரர், வழிபோக்கன், ஆடு. முக்கியமாக சமையல் பண்ணதுக்கு பாத்திரமா இல்லை. சரி, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் என்ன வருது அப்படின்னா, அதில் அதாவது சார்ட்டு கூட நான் வந்து போட்டு விட்டுறேன். நாத்தான் ஓமையை என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட பேசுகிறாரு. இப்போ இந்த ஓமையை பேசும்போது ஃபஸ்ட்டு யார் வரா அப்படின்னா, ஒரு பட்டணம் இருக்குது, ஒரு பட்டணம். அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் எந்த பேர், 2 மனுஷர். அதில் ஒரு ஆள் யார், ஐஸ்வர்யவான், ஒருவர் தரித்திரன். இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் திரளாக இருந்தது. தரித்திரனுக்கு ஒரு ஆடு, சின்ன ஆடு. அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது ஈவ் லேம்னு போட்டிருக்கோம். நீங்கள் அது மூல பாசையில் பார்த்தீங்கன்னா ஈவ் லேம், அது பெண் ஆட்டுக்குட்டி அப்படின்னு தான் வரும். இப்போது தரித்திரனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்து, இந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு சொந்தம் கிடையாது. என்ன செஞ்சுருக்கிறாரு, வாங்கியிருக்கிறார். அந்த தரித்திரனோ அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு அப்படின்னு போட்டோம். கொண்டுன்னு என்னது, வாங்கியிருக்கிறாரு. இப்போது அடுத்தால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருந்ததா, அவர் பிள்ளைகளோடு இருந்து வளர்ந்தது. அவன் பாத்திரத்திலே குடிச்சுதான், அவருடைய பாத்திரத்திலே குடிச்சது. அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல என்ன செய்தான் இருந்தது. ஒரு நாள் வந்தது. எந்த நாள், தாவீது மேலே போய் நின்னார் இல்லையா, அந்த நாள் வந்தது. ஐஸ்வர்யவான் வீட்டிற்கு வழிப்போக்கன் ஒரு வந்தான். அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு யார் வந்தா, வழிப்போக்கன். அப்போது அங்கே யார் சாப்பிட்டது, யார், தாவீது. இங்கே சாப்பிட்டது யார், ஆட, வழிப்போக்கன். இப்போது தன்னுடைய மந்தையில் ஒன்று பிடிக்க மனதில்லை. அதனால் அந்த தரித்திரனுடைய ஆட்டை பிடித்து அதை கொன்றான் அப்படி. அடுத்தால பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன், அதாவது அந்த மனுஷன் சமையல் பண்ணார். யாருக்காக அப்படின்னா, தன் விருந்தாளிக்காக. யார், அந்த விருந்தாளிக்காக என்ன செஞ்சிட்டாரு, பண்ணிட்டார். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த பட்டணத்தில் யார், எந்த பட்டணம், இஸ்ரேலா, எருசலேம் பட்டணத்தில் நடக்குது. 2 மனுஷர் யார், தாவீது, உரியா. ஐஸ்வர்யவான் தாவீது, தரித்திரன் உரியா. அப்போது தரித்திரன் உரியா. ஐஸ்வர்யவானுக்கு திரளான இது இருந்தது. என்ன இருந்தது, ஆடு மாடுகளாக இருந்தது. மனைவிகள், மறுமனையாட்டிகள் இருந்தது. மனைவி மட்டுமே 6 முதல் 7 இருந்திருக்கு. அதுக்கு பதிலாக என்னது, மறுமனையாட்டிகளும் இருந்தாங்க. சார், தரித்திரனுக்கோ என்ன இருந்தது, ஒரே ஒரு மனைவி. அடுத்தல பார்த்தீங்கன்னா அவன் விலைக்கு வாங்கினது. சீதனம்னு சொல்லலாம். சீதனம் நம்ம சீதனம் இல்லை, அங்குள்ள சீதனம் வேறு. அங்குள்ள சீதனம் என்ன அப்படின்னா, பைசா கொடுத்தா பெண்ணை என்ன செய்வாங்கன்னா வாங்குவாங்க. இங்கே பைசா கொடுத்தா பெண்ணை கொடுக்க வேண்டியிருக்கு. அது மாறி போச்சு. அதனால தான் என்னதுன்னா, நியாயப்பிரமாணத்துக்கும் அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். சரி, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவங்க வாங்கிறதுக்கு அங்கே ஒரு முறைமை இருக்குது. பார்த்திங்கன்னா மோகார் அப்படின்னு சொல்லுவாங்க. மோகார் அப்படின்னா அதாவது மனவிலைன்னா சீதனமாக கொடுத்து வாங்கக்கூடியது. இப்போது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி எங்கே இருந்தது, நாள்தோறும் என்ன செய்யுதுன்னா அந்த ஆட்டுக்குட்டி என்னதுன்னா பாதுகாத்து வந்தார். அந்த ஏழை என்ன செய்தார்னா ஆட்டுக்குட்டியை ரொம்ப பாதுகாத்து வந்தார். தன் பிள்ளைகளோடு என்ன செய்யுது, வளர்ந்தது. பிள்ளை இருந்ததா உரியாக்கு, அதான் கேள்விக்குறி போட்டிருக்கேன். பிள்ளை இருந்ததா, அப்போ பிள்ளை இருந்ததுன்னு சொல்லிருக்க,
ஓ, மனைவியை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காரா? சரி, பார்க்கலாம், முடிவில் பார்க்கலாம். சரி, அப்போது மூன்றாவது பார்த்தீங்கன்னா தம்முடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அவர் கொடுத்தது என்ன அப்படின்னா ஆகாரம், ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அடுத்தல பார்த்தீங்கன்னா அவருடைய பாத்திரத்தில் குடித்து வளர்த்ததான். எந்த பாத்திரம்? அதான் நெருங்கிய ஐக்கியம், நல்ல ஐக்கியமாக இருந்திருக்கிறார். ஒரே பாத்திரத்தில் சாப்பிடணும், என்ன நெருங்கிய ஐக்கியம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ நான் ஒரு சைடில் பார்க்கும்போது அந்த அரபு நாடுகள்லாம் ஒரே தட்டில் உட்காந்து 4-5 பேர் சாப்பிடுவாங்க. இங்கே எல்லாம் அப்படி சாப்பிட முடியாது. அப்படின்னா ஐக்கியம், ஒரே தட்டில் என்ன செய்ய, பாத்திரத்தில் சாப்பிட்றது. இப்போது ஒரு மகளை போல் வளர்ந்ததான். மகள் கிடையாது, ஆனால் பேரன்பு, உருக்கம், நேசம் வைத்து ஒரு பிள்ளை எப்படி பிள்ளை மேலே எப்படி நேசம் வைக்கிறோமோ, அன்பு வைக்கிறோமோ, உருக்கமான ஒரு நேசம் வைக்கிறோமோ, அப்படி தான் என்ன செஞ்சார், அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுருந்தார். இப்போது ஒரு நாள் வந்தது, அது என்னென்னா சோதனை நாள். அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன வந்தது, ஒரு சோதனை நாள் வந்தது. வழிபோக்கன் வந்த நேரம் பாரு வந்தான். வழிபோக்கன் என்ன செஞ்சிட்டாரு, வந்தான். அந்த வழிபோக்கன் யார் அப்படின்னா ஒரு விருந்தாளி. யார் அந்த வழிபோக்கன்? தாவீது வீட்டுக்கு தான் வாரார் அந்த வழிபோக்கன். சோதனை நாள் சம்பவித்தது. சரி, வழிபோக்கன் யாருன்னு பார்க்கலாம். அந்த சோதனை நாள், அந்த வழிபோக்கன் வந்ததுனால தான் சோதனை நாள் ஸ்டார்ட் ஆகிட்டு. சரி, இப்போது ஐஸ்வர்யான் வீட்டுக்கு போய் சோதனை நாள்லாம் யாருக்குன்னா தாவீதுக்கு. வழிபோக்கன் வந்த போய் தான். அந்த வழிபோக்கன் யார் அப்படின்னா, அதாவது முக்கியமாக சொல்ல போனால் இச்சை. இப்போ தூங்கணும் அப்படின்னா என்னது, இச்சை தான். அது நான் தூங்கணுன்னா தூங்கிடுவேன். தூங்கி முடிஞ்சோன்னே அந்த இச்சை போயிடும். தூங்கி முடிஞ்சோடனே அந்த இச்சை என்ன செய்யட்டும், போயிடும். அடுத்தால நான் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு இச்சை தான். அதை சாப்பிட்டு முடிஞ்சோன்னே அந்த இச்சை போயிடும். இதுதான் வழிபோக்கன் வந்துட்டு போயிட்டான். ஆனால் மாட்டினது யார்? ஐஸ்வர்யான் மாட்டினார். இப்போ ஐஸ்வர்யான் வீட்டுக்கு யார் வந்தா அப்படின்னா இச்சை வந்துட்டு. சும்மா இருந்ததோட பிரச்சனை இருக்காது, யுத்தத்துக்கு தான் போகல. ஆனால் என்ன செஞ்சிருக்கக்கூடாது, மேலே போய் வீணாக உலாயிருக்கூடாது. உலாவுனது மட்டும் இல்லாமல் இச்சைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கெடுத்துருக்கக்கூடாது. இப்போ தன் மந்தையில் ஒன்றை அவள் என்ன செய்ய, ஒன்றை கொல்லாமல் ஏழை ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தார் இல்லையா, அங்கே போய் என்ன செய்யறாருன்னு ஆட்டு பிடிக்கிறார். அப்போ இவர்கிட்ட என்ன இருந்தது, மனைவிகள் மறுமனையாட்டிகள் இருந்தது. அதை அந்த இச்சை எங்கே நெஞ்சிருக்கலாம், அங்கே கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னொரு இடத்துல உள்ள இச்சை என்ன செஞ்சாருன்னா வாங்கிட்டார். அடுத்தல பார்த்தீங்கன்னா அந்த ஏழை ஆட்டுக்குட்டி எடுத்து யாருன்னா பச்சைபால் தனக்கு சேர்த்து கொண்டார். பச்சைபால் என்ன செஞ்சார், சேர்த்து கொண்டார். அதுக்கப்புறம் என்ன நான் கொண்டாரா, உரியாவதும் கொண்டாரு. பச்சைபாலை கொல்லலையே, பச்சைபாலை கொல்லலையே, கொண்டதுக்கு சமாதானம். தன் மனைவியை எடுத்துக்கிட்டாரு. சரி, ஓகே, அதாவது உரியாவை கொண்டது ஓகே. ஆனால் அதை கொன்றார் அப்படிங்கும்போது அந்த டைரெக்டாக வரல. இப்போ நான் அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போது அதை ஆயத்தம் பண்ணினார். எப்படி பண்ணார், ஆயத்தம் பண்ணார்னா துரு இச்சையை நிறைவேற்றுறாரு. அவர் இச்சையை நினைஞ்சிட்டாரு, பச்சைபாலோட நிறைவேற்றினார். யாருக்கு, தன் விருந்தாளிக்காக. விருந்தாளி யார், துரு இச்சை. சரியா? அப்போது மாம்சத்தின் கிரியை 17 இருக்குது இல்லையா. மாம்சத்தின்படி பிழைத்தால் நாங்கள் சாவோம், ஆவியின்படி பிழைத்தால் நாங்கள் பிழைப்போம் இல்லையா. அப்போது நம்ம நினைஞ்சிட்டு இருக்கிறோம், மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தன் சிநேகிட்ட ஒருத்தர் பிணைப்பட்டுக்கிட்டாரு இல்லையா, பிணைப்பட்டு நினைச்சிட்டாரு, மாட்டிகிட்டு தான் இருக்கும். இப்போ நம்மளாம் என்னது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற சிநேகிட்ட நம்ம பிழைப்பட்டு தான் உட்காந்துருக்கோம். எப்படி, ஒரு வாக்குறுதி உடன்படிக்கை போட்டு அவரோடு நம்ம இணைஞ்சிருக்கோம், பிணைக்கப்பட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாத்தான் உணர்த்திட்டார். பயங்கரமான ஒரு எஃபெக்ட். இந்த சொன்ன உடனே, இது கதையாக சொன்ன உடனே என்ன நினச்சிட்டாரு, அவர் ஒரு 2 உடன்படிக்கை போட்டார். 2 காரியத்தை அவர் வாயில் நினைச்சிட்டாரு, வெளிப்படுத்தினார். அப்போது நாத்தான் சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கரமான கோபம் உண்டாயிட்டு. என்ன கோபம்,
எப்படியாவது அந்த மனுஷனை என்ன செய்யணும்? கொல்லணும். அதுக்கு பதிலாக ஆட்டுக்கு பதிலாக நாலத்தனையாக திருப்பி கொடுக்கணும். வாசிப்போம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாரு? முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அவன் ஜீவன் எடுத்துடணும். 2வது ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக 4 ஆட்டுக்குட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஜீவன் எடுத்தாரா? இல்லை. சரி, அப்போது இது எப்படி சொன்னார்? தாவீது எப்படி சொன்னார் இந்த வார்த்தையை? நியாயப்பிரமாணம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 22:1. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். சார், நியாயப்பிரமாணத்தை வச்சு என்ன செஞ்சாருன்னா ஜட்ஜ்மெண்ட் அவரே சொல்லிட்டாரு. நாத்தானை ஏற்றுக்கிட்டார். இப்போது அந்த ஜீவனை மட்டும்தான் என்ன செஞ்சார்? கொடுத்தார். 4 ஆடை கொடுத்துட்டார். எந்த ஆடு? யாரெல்லாம்? ஒய்ஃபெல்லாம் கொடுக்கல, பிள்ளைகள் தான் கொடுத்தாரு. யாரெல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? பட்சபாலுக்கு பிறந்த குழந்தைங்க என்ன செஞ்சாச்சு? அடிபட்டு போச்சு. 2வது அம்மோனு, அப்சலோமு, அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அதோனியா. 4 பேர் என்ன செஞ்சார்னா அவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிட்டு 4 பேர் தாவீது கொடுத்துருக்கிறார். இவ்வளோ தாங்க பாடம். ஓமை புரிஞ்சிட்டா இல்லையா? அப்படியா? சரி, இப்போ யாருன்னு பார்க்க போகிறோம்? ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்க போகிறோம். ரிச் மேன். யார் அந்த ரிச் மேன்? நமக்கு தேவன் எதையோ ஒன்று மறைச்சி வச்சிருக்காரு இல்லையா? அந்த மறையை தான் நான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடில் என்ன திட்டம் நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. புதிய ஏற்பாடுகளை இப்போ வரோம். புதிய ஏற்பாடில் தேவனை இதுக்குரிய இதை என்ன மறைச்சி வச்சிருக்கிறார் அது என்ன பார்க்க போகிறோம். இப்போது தேவனுடைய திட்டத்தில் என்ன ஒளிந்து கிடக்குறதுன்னு பார்க்கலாம். அப்படி ரிச் மேன் அப்படின்னா இன்றைக்கு யாரும் சொல்லலாம்? அப்படியா? அப்படியா? இந்த உலகத்திலே வாங்கிட்டோமா? சரி, அதாவது ரிச் மேன். இப்போ வந்து சரி, அப்போ ஏழை யார்? ஏழை யார்? ரிச் மேன் ஒன்று, ஏழை யார்? சரி, ரிச் மேன் நம்ம பார்த்துருவோம். ரிச் மேன் என்னங்கிறத புதிய ஏற்பாடில் ஒரு வசனம் சொல்லுது, பார்க்கலாமா? வாசிங்களாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, ரிச் மேன் யாரை சொல்லுது? திருடனா. யார் திருடுனா? பழைய ஏற்பாடில் யார் திருடுனா? தாவீது பச்சைவாத திருடனா இல்லையா? ரிச் மேன் திருட வந்திருக்கிறாரு. அது யார் அப்படின்னா சாத்தான். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே இது பார்த்தீங்கன்னா மத்தேயுல ஒரு வார்த்தை சொல்கிறாரு. மறுபடியும் பிசாசு அவரை மிகுந்த உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவளுக்கு மகிமையை அவருக்கு காண்பித்து. அப்போது அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? ராஜ்யம் இருக்குது, சகல ராஜ்யங்கள் இருக்குது, மகிமை இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா மகிமையும் அவனை கொடுக்க முடியும். அப்படின்னா யார் ரிச் மேன்? சாத்தான். அப்போது சாத்தானுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிட்டு. யோபுல ஒரு வசனம் சொல்கிறார், வாசிக்கலாம். யோபு 41ஆம் அதிகாரம். ஏற்கனவே நம்ம இந்த பாடம் வாசித்துக்கிறோம். அதாவது லிவியாதான்ங்கிற ஒரு சப்ஜெக்டில் வரும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோபு 41ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றும் இல்லை. அது நிர்பயமாயிருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார். இப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அகங்காரம் உள்ள எல்லாத்துக்கும் ராஜா யாரு? சாத்தான் தான்.
அப்போ இன்றைக்கி பணம் படைத்தவங்க அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உயர்ந்த ரகுல இருக்கிறாங்க பாருங்கள். அப்போது இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பவரில் இருக்கிற மனுஷரை தூக்கி வச்சுருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் யாருடைய அகங்காரத்தில் யார் இருக்கிறாங்க? சாத்தானுடைய அகங்கத்தை. அதான் சொல்கிறாரு, அது அகங்காரம் உள்ள ஜீவனுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது. சரி, இப்போ வந்து ரிச்மேன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, யார் அது? சாத்தான். இப்போது அந்த ஏழை மனிதன் யார்? சபையாரா? சபை யாருன்னு சொல்ல முடியுமா? அந்த ஏழை மனிதன் யார்? எல்லாம் புதிய ஏற்பாடில் வாசித்த வசனங்கள் தான். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் நான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பெரிய ஐஸ்வர்யவான் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எங்கே? பரலோகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தார். இங்கே என்ன போட்டு பாருங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீங்க. அதே பெரிய ஐஸ்வர்யம். எல்லாத்துக்கும் அந்த ஐஸ்வர்யம் தெரியாது. ஆனால் அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் எங்கே? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம்தான், நம்ம நிமித்தம் தான். என்னது? அப்போ யார் தரித்திரன்? யார் இந்த கதாபாத்திரத்தில்? நம்ம தானா? இயேசு கிறிஸ்து இல்லையா? நம்ம தானா? ஓகே, அதாவது அவர் தலை, நம்ம எல்லாம் சரீர அங்கங்கள் தான். சரீர அங்கங்கள் தான். அவர் தலை, நம்ம சரீர அங்கங்கள் தான். அப்போது சபை அப்படின்னா என்ன? எத்தனை? 1,44,000. சபை ஒன்றா? 1,44,000. சரி, வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் என்னது? பொல்லானுக்குள்ளே. அப்போ அந்த பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அது ரிச்மெண்ட் தான். அப்போ நம்ம யார் அப்படின்னா தேவனால் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னா ஒரு தரித்திரத்தில் இருக்கிறோம். ஓகே, நம்மளும் ஓகே தான். இப்போது என்ன வருது பாருங்க, அது என்ன சொல்கிறாருன்னா பிலிப்பியரில் ஒரு வசனத்தை சொல்கிறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்போது தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்போ அவர் யார்? வெறுமைன்னு என்னது? எம்டி, ஒன்றுமே இல்லை. அவர் பூமிக்கு வரும்போது ஒன்றுமே இல்லை, எம்டின்னு தான் அர்த்தம். அதே போல் தான் அந்த ஏழைக்கு ஆடு என்னது? விலைக்கு தான் வாங்கியிருந்தார். அவர் அந்த ஆட்டை கொண்டுன்னு தான் அவர் போட்டிருக்கோம். ரொம்ப, அதாவது நாத்தான் பேசுவது பார்த்தீங்கன்னா திருச்சபைக்கு எவ்வளோ அழகாக அந்த வாக்கியங்கள் கொடுத்துருக்காரு அந்த 4 வசனத்தில். அப்போது அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா ஆனார். சரி, இப்போது நம்ம அந்த ஆடு வந்து என்னது? ஒரு பெண் ஆடு, ஈவ் லேம்னு போட்டிருக்கு. இந்த பெண் ஆடு வந்து அப்போது ஒரு ஆடு தானே? 1,44,000 ஒரே ஒரு ஆடு. சரி, இப்போது இதே தான் வெளிப்படுத்தல் ஒரு வசனம் சொல்ல வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இங்கே பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூற கடவோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவிகளா? மனைவி. அப்போ அப்படின்னா 1,44,000 அங்கங்கள் தான். சரியா? பிரிந்து கிடக்கலை, அங்கங்கள் தான். மனைவி அப்படிங்கும்போது சரீரம். அப்போது அந்த சரீரமாகிய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னு போட்டிருக்கு.
அப்போது இந்த ஆயத்தம் பண்ண மனைவி என்ன செய்யணும்னா ஒரே சபை தான், சபைங்கிறது ஒன்று தான் அப்படி தான் குறிக்குது. இப்போது அதே இது இன்னொன்று வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16:18 மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போது இது சபைகள்னு போட்டுக்கா சபைன்னு போட்டுக்கா? சபை. இந்த அதாவது என் சபையை கட்டுவேன். அப்போது ஒரு சபையை கட்டுறாரு. அந்த திருச்சபை மணவாட்டி, மனைவி, ஆடு எல்லாமே என்னது ஒரே லிஸ்ட் வரும். சரி, அப்போது நமக்கு இதில் சபை ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அங்கங்கள் எத்தனை? 144,000 அங்கங்கள். இந்த சபை எப்படி வாங்கினார் தெரியுமா? கிரயம் கொடுத்தாரா? கிரயம் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போது வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5:9 வெளிப்படுத்தல் 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் என்ன செய்கிறா அப்படின்னா, ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே. அப்போ அவருடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். அப்போ அந்த இரத்தத்துக்கு என்ன இருக்குது? விலை இருக்குது. ஒரு வெளிய விலைக்கரையும் கொடுத்து தான் என்ன செஞ்சுருக்கிறாரு? அந்த ஆட்டை வாங்குறாரு. இந்த ஆடை வாங்குறதுக்கு என்னது? பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுக்குறாரு. அப்போது இந்த விலைக்கரையும் கொடுக்குறாருன்னா, அப்போது இதில் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல அப்படின்னு வாசித்துருக்கோம் இல்லையா? எங்கே வாசிக்கலாம்? 1 பேதுரு 1:18-19 1 பேதுரு 1:18 முதல் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்போது ஒரு பெரிய ஒரு வரதட்சணை கொடுத்துருக்காரு. என்னது? அவருடைய இரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்காரு. அப்போ அந்த இரத்தத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு வரதட்சணைன்னு அப்படின்னா அந்த இது யாருக்குமே இன்றைக்கி கொடுக்க முடியாது. அப்போ அதை கொடுக்க முடியாத மாசற்றமான ஒரு இரத்தம், ஒரு குற்றமில்லாத ஒரு இரத்தம், அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் என்ன செஞ்சிருவோம்? ஒரு மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்போது இந்த கொண்டு வந்திருக்குது எப்படி வளர்த்தார்? சரி, வாங்கிட்டார்ல, அந்த ஆட்டை வாங்கி எப்படி வளர்த்தார்? தன் பிள்ளையை போல வளர்த்தார் இல்லையா? சரி, வாசிக்கலாம். எபேசியர் 5:26-27 எபேசியர் 5:26 முதல் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆட்டை எப்படி வளர்க்குறாருன்னா, வசனத்தை, வார்த்தையை கொடுத்து வளர்க்குறார். பிதாவிடம் பெற்ற ஆவியை கொடுத்து என்ன செய்கிறாரா? வளர்க்குறார். அப்போது அந்த ஆடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அந்த சபையை போஷிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். அந்த சபையை என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார். அப்போது சபைன்னு சொல்லும்போது ஒன்று அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்களுக்கெல்லாம் என்ன சேருதுன்னா போஷிப்புக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த போஷிப்பு என்னதுன்னா, தனித்தனியான போஷிப்பு என்ன செய்யுது? நடக்குது. அதனால தான் என்ன செய்யணும்னா, அந்த ஆடு வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்கிறார். அப்போ வார்த்தைகள் நமக்குள்ளே என்ன செய்யுது? நிறைந்திருக்கிறதாம். அப்போ அந்த வார்த்தையை வச்சு தான் அந்த ஆடு என்னது? அந்த ஏழை மனிதனோடு உட்காந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. அந்த உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. சார், இப்போது அதை எப்படி போஷித்து வளர்த்தார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி போஷித்திருப்பார்? சார், வாசிக்கலாம். எபேசியர் 5:29 எபேசியர் 5:29 தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல் ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இங்கே பாருங்க, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறது போல
ஒருவரும் அந்த மாம்சத்தை போஷித்து. அப்போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, சொந்த மாம்சத்தை யாரும் பகைத்தது கிடையாது. அவருடைய சரீரமாகிய மாம்சத்தை அங்கங்களை எப்படி போஷிக்கிறாராம் அப்படின்னா, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல நம்முடைய சரீரத்தை எப்படி காத்துக்கொள்கிறோமோ அதே போல் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்டை என்ன செய்கிறாரு, பாதுகாத்து வருகிறார். சரி, இப்போது அவரோடு கூட வளர்க்கப்பட்டது இல்லையா, அவர் பிள்ளைகளோடு கூட வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஓமையில். அப்போது அந்த பிள்ளைகளோடு அப்படின்னா அது அவரோடு கூட வளர்க்கப்பட்டது, தன் பிள்ளைகளோடனே வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அவரோடு இருந்தது, அவர் பிள்ளைகளோடு இருந்ததான். பார்த்துட்டீங்களோ? சரி, அப்போது பார்த்தீங்கன்னா 12 சீஷர்களோடு இருந்தார் இல்லையா. அப்போது அந்த சீஷர்களோடு இருந்து என்ன செய்தார்னா, கிறிஸ்து என்ன செஞ்சார், போஷிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர்களோடு அந்த பிள்ளைகளோடும் இருந்தது. அதனால தான் சொல்கிறாரு, அந்த ஒரு ஆடு அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் குடித்தது. குடிச்சிச்சா? எங்கே குடிச்சது? மேல் வீட்டறையில் குடிச்சதா? எல்லாம் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. பார்க்க, அதாவது மேல் வீட்டறையில் என்னென்னா, அவருடைய அப்பத்தை பிட்டு அவருடைய பாத்திரத்தில் குடிக்க ஆரம்பிச்சு. அடுத்தால பார்த்தீங்கன்னா அதன் மார்பிலே சாய்ந்திருந்ததான். யோவான் தானா? வேறு யாரும் சாய்ந்திருக்கு இல்லையா? நம்மளாம் சாயவே இல்லையா? அவர் தான் முக்கியமாக சாஞ்சிருக்காரோ? சார், அவர் மார்பிலே சாய்ந்திருந்தது இல்லையா. ஏசாயா 40:11 சொல்கிறாரு, மெய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார். எப்படி மேய்ப்பாரா? மெய்ப்பனை போல தன் மந்தையை ஆட்டுக்குட்டிகளை தன் புயத்திலே சேர்த்து. புயம்னு என்னது? இந்த புயத்தில் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாராம். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த புயம் அப்படிங்கிறது என்ன, போஷம், அதாவது போஷங்கன்னா மடி, மடியில் இங்கே போடுறது. உட்கார்ந்தா மடியில் வைப்போம் இல்லையா, பிள்ளைங்களை தூக்கிட்டு போனால் தோலில் போடுவோம், அதான் போஷங்கிறது. அதாவது அந்த சமயத்தில் அவருடைய சீசர்கள் வாசிக்கலாம். யோவான் 13:23. யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இங்கே பாருங்க, யார் சாய்ந்து கொண்டிருந்தா? யோவான். அப்போது யோவான் சாய்ந்து கொண்டிருந்தார். அதான் ஜீசஸ் இஸ் போஷம்னு வருது இல்லையா. அப்போது அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது? மாய்புரே சாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ மகளை போல இருந்ததா? உரியாவுக்கு மகா இருந்ததா? அதாவது லைக் எ டாட்டர்னு போட்டிருக்கு. ரொம்ப நேசித்து வளர்த்த ஒரு மகள் இல்லையா, மகளை போல இருந்தது. வாசிக்கலாம். யோவான் இது சுவிசேஷம் 13:33. யோவான் 13:33. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். இப்போது பிள்ளைகளை, இன்னும் கொஞ்ச காலம் உங்களுடனே இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள். அப்போது முதல்ல என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகள்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு நம்ம அப்பாவா, சகோதரனா? நேசித்து வளர்க்குறது, பிள்ளைகளை போல நேசித்து காப்பாற்றுறது, போஷித்து காப்பாற்றுறது. பிள்ளைகள் மேலே உரிமை எப்படி இருக்கோ அதே போல் சிநேகிதன் மேலே என்ன இருக்குது. அதான் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்கிறாரு. நான் யூதரோடு சொன்னது போல் இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட திரளான ஆடு இருந்தது. ஆனால் தரித்திரனுடைய ஆடை மாத்திரம் என்ன செஞ்சார்? வலுக்கட்டாயம் அப்படிங்கிறாரு. நிறைய ஆடு அவர்கிட்ட இருந்தது. அந்த ஐஸ்வர்வான்ட்ட நிறைய ஆடு இருந்தது, மாடுகள் இருந்தது. ஆனால் அந்த தரித்திரம் ஒன்று தான் வச்சுருக்கிறான். நம்ம மேலாம் கண்ணா சரி பார்க்கலாம். அதாவது இப்போ எங்கே என்ன அப்படின்னா, அந்த ஆடை எங்கேருந்து பார்த்துட்டாரு? உப்பரியிலேருந்து பார்க்குறாரு. உப்பரியின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது
அந்த ஆட்டை என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். சரி, இப்போ உப்பரி இருந்து மேலே பார்க்குறாரு இல்லையா? இந்த ஆடு எங்கே இருந்தது? இல்லை, பழைய ஏற்பாடுக்கு வந்துடுங்க. இப்போ ஆடு எங்கே இருந்தது? அவர் மேலே இருக்கிறாரு, தாவீது மேலே இருக்கிறாரு. பச்சைபால் எங்கே இருந்தா? தண்ணீர் அண்டையில் இருந்தா. நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கே இருக்கிறா? தண்ணீர் இருக்குல்ல. இப்போ நீங்கள் தண்ணீரில் இருந்தீங்களா? அப்போ உங்களை பார்த்தாச்சு. யார் பார்த்தா? சாத்தான் பார்த்துருக்குறான். எங்கே பார்த்தான் தெரியுமா? எப்போ வந்து நீங்கள் குளிக்கிறீங்களோ, எப்போ நமக்கு உங்கள் தீட்டெல்லாம் கழுவுறீங்களோ, தீட்டை கழுவணுன்னு நினைஞ்சிருவான், குறைச்சிடும். அப்போது நம்ம என்றைக்கு தேவனோடு உடன்படிக்கை போடுறோமோ, கிறிஸ்துவோடு உடன்படிக்கை போடுறோமோ, அந்த தண்ணீர் முழுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சுத்திகரிப்பு குறிக்குது. ஒரு இதில் சுத்திகரிப்புனா அப்போ பழைய மனுஷன் என்னது? ஒரு தீட்டான மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்றைக்கு உடன்படிக்கை போட்டோமோ அதுக்கு முன்பாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஒரு தீட்டாக இருந்தோம், தீட்டுகளாக போல இருந்தோம். சரி, பச்சைபால் தீட்டாக இருந்தாலா இல்லையா? அது நம்ம பைபிளில் நீங்கள் வாசியெல்லாம் கிடைக்காது, திருவெளியத்தில் இருக்குது. இப்போ சாத்தான் பார்த்துட்ருக்கான் இல்லையா? சாத்தான் எங்கே பார்த்துட்டான்? தண்ணீர் கரையில் பார்த்தாச்சு. இப்போது அதே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் திருவெளியத்தில் வாசிக்கலாம். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தி இருந்தாள். நல்லா புரிஞ்சுக்கணும், எங்கேது? தீட்டுப்படுத்தி ஒரு தூய்மைக்காக தான் என்ன செஞ்சா? தண்ணீர் அண்டைக்கிறது. இப்போ நம்ம அதாவது கேஜேவியில் கிடைக்காது, இதில் ஒரு கொஞ்சம் அதை உள்ளே போய் பார்த்தா தான் என்ன செய்யும் தெரியும். அப்போது இந்த வார்த்தைக்கு என்னது? மாற்றம் இருக்காது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு மாற்றம் இருக்காது. அதான் சொல்கிறாரு, தாவீது தூதரை அனுப்புந்த பெண் ஸ்திரீ யாருன்னு தூதரை அனுப்புகிறா. அந்த ஸ்திரீ தூதர் அனுப்பும்போது வீட்டில் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கிறா? அப்பொழுதுதான் மாத விளக்கு முடிஞ்சு அவள் தனக்கு தூய்மையாக இருந்தாள் அப்படின்னு போட்டு அந்த டைமில் தான் என்ன செய்கிறாரு? சாத்தான் பார்த்துட்டார். அப்போ ஒரு தீட்டான போல் அழுக்கான போல் இருந்த நம்மை ஒரு தூய்மையான இடத்துக்கு வரும்போது சாத்தானுடைய கண்கள் நமக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கிட்ட அப்பப்போ வந்துட்டு ஒரு வழிபோக்கன் வருவான். யார்? இச்சை லூஸ்ட்டு வருவான். அப்போ வந்து அந்த இச்சை வந்து நம்ம என்ன நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு வேலை என்னது? நம்மகிட்ட இச்சையை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் இருக்க மாட்டான். ஆனால் விழுந்து கிடக்கிறது இப்போ யார்? தாவீது. அப்போது இந்த வழிபோக்கன் வந்து ஒருவன் வந்தான், ஒரு விருந்தாளி வந்தான். அந்த விருந்தாளிக்கு என்ன கொடுத்தாரு? அந்த ஆட்டையை கொடுத்துட்டார். வழிபோக்கனுக்கு ஒரு 7 ஆட்டை என்ன செஞ்சிட்டார்னா கொடுத்துட்டார். இப்போது இந்த வழிபோக்கன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஐஸ்வர்யவா நம்ம தாவீதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சாத்தான் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வழிபோக்கன் யார்? அதுவும் சாத்தான் தானா? இல்லை, நம்ம பேசிக்கலே நம்ம இதை அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அந்த சப்ஜெக்ட் தான் கடைசியில் எடுப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு என்னது? முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. என்ன சப்ஜெக்டு? கடைசியில் எடுக்கிறது. முக்கியமான சப்ஜெக்டில் கடைசியில் ஒன்று இல்லை. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்போ பாருங்கள், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். எல்லாம் புரிஞ்சுக்கணும். வழிபோக்கன் யார்? வந்தான். வழிபோக்கன் ஒருத்தர் வந்தான், இச்சை. இப்போது ஏனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. யார் அந்த பாவ மனுஷன்? அந்திகிறிஸ்துக்கு போங்க, பேக்கில் போங்க, அந்திகிறிஸ்து சப்ஜெக்ட் போங்க. யார்? போப்பு மார்க்கம் தான். சாத்தான் கைக்குள்ள வச்சிருக்கிறது யார்? அந்திகிறிஸ்து. அப்போ அந்திகிறிஸ்து யாருக்கு விருந்தாளி? யாருக்கு விருந்தாளி? சாத்தானுக்கு முக்கியமான விருந்தாளி அவர் தான். அப்பப்போ வந்துட்டு போகக்கூடியவர். இன்னைக்கு சாத்தான் வந்து டைரெக்டாலாம் வந்து செயல்பட மாட்டான்.
அப்போது இன்றைக்கி யார் மூலமாக செயல்படுறான் அப்படின்னா அந்தி கிறிஸ்து மூலமாக. உலகத்தில் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள்னு நீங்கள் அறி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அது வரும் என்று நீ கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்தின் ஆவி அதுவேன்னு போட்டிருக்காரு. கடைசியில் கூட சொல்கிறார். அப்போது ஆண்டவரோட அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறான்னு சொல்கிறாரு. இப்போல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் அப்படின்னு சொல்லிச்சுல்ல, ஒரு நாள் வந்தது. அந்த நாள் வரும்போது எங்கே அடிச்சிட்டாரு? என்ன? ஆட்ட இச்சை. அந்த நாள் என்ன அப்படின்னா அந்தி கிறிஸ்து இச்சை. அந்த இச்சைக்கு என்னது? இடம் கொடுத்தார். அப்போது இந்த அந்தி கிறிஸ்துங்கும் போது அநேகமாக இப்போ இன்றைக்கி 10 கொம்புகள் இருக்கு இல்லையா? நம்மெல்லாம் இதெல்லாம் பார்த்தாச்சு. 10 கொம்புகள், 10 ராஜ்யங்கள். அதில் ஒரு சின்ன கொம்பு எலும்பு வருதா? அது யார்? போப் மார்க்கம். அந்த போப் மார்க்கம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன செய்யுது? இன்றைக்கி சுற்றுச்சூழல் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது இச்சையின் மூலமாக தான் நம்மக்கிட்ட வரும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த ஆட்டை அடிக்கணும், அந்த ஆட்டை தான் அடிக்கணும் அப்படின்னா வேறு ஆடு இல்லையா? இருக்குது. அந்த ஆட்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க. வேதமானவர்னு ஒரு குறிப்பு இருக்குது. அந்த ஆட்டுக்குள்ளே தான் என்ன செய்யணும்? அடிக்கணும். அந்த ஆட்டை தூக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லதுன்னு பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 17 வாசிக்கலாம். 5-6. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன போட்டுருங்க? வெளிப்படுத்தல் 17 அந்த ஸ்திரீ பரிசுத்தவானின் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். யார் மேலே வெறி கொண்டிருக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு சாட்சியாக இருக்கிற இல்லையா? அந்த சாட்சிகள் மேலே வெறி கொண்டு இருக்குது. அப்போ இந்த வெறியை அவன் தீர்த்துக்கிறதுக்கு எப்பவும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறா? ஆயத்தமாக இருக்கிறான். அதான் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளின், அதாவது பூமியில் அருவருப்புகளுக்கு தாய். அப்போ அந்த தாய் என்ன செய்யுதுன்னா, அந்த தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதான் என்னது 666 சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த நாமம் என்ன செய்யுதுன்னா எழுதப்பட்டிருக்கு. இப்போ பழைய ஏற்பாடில் போகலாம். இப்போ நேராக எங்கே வந்துட்டார்? நாத்தான் தாவீதுட்டு உணர்த்துறார். எப்படி உணர்த்துறாரு? உணர்த்தின உடனே அவர் என்ன சொன்னார்? ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது அவன் மரணத்துக்கு பாத்திரன், 4 ஆடுகள் திருப்பி கொடுக்கணும். உடனே சொன்னார், அது வேறு யாரும் இல்லைப்பா. தாவீது கேட்குறார், யார் அந்த மனுஷன்? நீயே அந்த. சரி, இப்போது சாத்தானுக்கு தண்டனை கொண்டு இல்லையா? சாத்தான் தண்டனை உண்டா இல்லையா? அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது சாத்தானுக்கு அவன் என்ன செய்யணும்? அவன் சாகணும், 4 ஆடுகள் கொடுக்கணும். என்னதை கொடுப்பா? அவனும் சாகணும், 4 ஆடுகள். என்னது? எல்லாம் மனசில் தான் வச்சுருக்கிய. சரி சரி. அப்போது சாத்தானுடைய, அதாவது ஜீவன் கடைசியில் எடுக்கிறாரு ராஜ்யத்தில். இப்போது சாத்தானின் 4 அமைப்புகள், மத அமைப்பு, சமூக கலாச்சார அமைப்பு, அரசியல் அமைப்பு, பொருளாதார அமைப்பு. இந்த 4 அமைப்புகளையும் என்ன செய்கிறாருன்னா அவர் கொன்றுவார். இந்த 4 கொன்ற உடனே என்ன ஆகும்? சாத்தானும் அழிக்கப்படுவான். அப்போது இந்த மத வெறி கொண்ட, அதாவது இரத்தத்தில் வெறி கொண்ட அந்த ஸ்திரீ, நம்ம வாஸ்தவம் இல்லையா 17ஆம் அதிகாரத்தில். அப்போது அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு வெறி கொண்டு ஒரு நோக்கத்தோடு தான் என்ன செஞ்சிட்டு இருக்குது. அப்போது நம்ம இந்த ஆட்டை எப்படியாவது அடிக்கணும். அந்த ஆடு குளிக்கும்போது பார்த்துட்டு, சாத்தான் எப்போ பார்த்தா? குளிக்கும்போது பார்த்தாச்சு. அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாளும் இச்சைக்கு நம்ம விலகி காத்துக்கொள்ளணும். அதான் எசேக்கியேல் வாசிக்கலாம் 28:18ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பது ஆகிய ஒரு
அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்போ என்ன சொல்றாருன்னா, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதித்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதற்காகிய ஒரு அக்கினியை நான் என்ன செய்வேன், உன் நடுவிலே புறப்பட பண்ண. அப்போ சாத்தானுக்கு என்ன செய்கிறாருன்னா ஒரு அழிவை கொடுக்குறாரு. அது அதாவது உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வானா பூமியின் மேல், அவங்க குறிப்பு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி என்ன செய்கிறாருன்னா அவங்களுக்கு முன்னாடியே என்ன செய்வார், தேவன் சாம்பலாக்குறாரு. அப்போது அடுத்த வசனம் சொல்லலாம், ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். இவனை நம்பி நம்ம என்ன செஞ்சிட்டோம், போயிட்டோமே, மோசம் போயிட்டோமே அப்படின்னு திகைப்பார்கள். மகா பயங்கரமாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்று தீர்க்கதரிசியிடமாக சொல்கிறாரு. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓமையாக நம்ம பார்த்தாச்சு இல்லையா, ஓமையை பார்த்தோமா இல்லையா. இப்போது ஐஸ்வர்யவான் யாருன்னு பார்த்தோம், ஏழைன்னு யாருன்னு பார்த்தாச்சு. இப்போது ஆடு எதுன்னு பார்த்தாச்சு, ஆட்டுக்கு எப்படி வளர்த்தாங்க, அந்த ஆடை வந்து எப்படி என்ன செஞ்சாங்க, போஷிச்சாங்க, அந்த ஆடு எதனோட வளர்ந்தது, அந்த ஆட்டுக்கு என்ன அதிகமாக கொடுத்து வளர்த்தாரு, அந்த ஆடை யார் பார்த்தா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்போ அந்த ஆடை பார்த்தது சாத்தான் பார்த்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது, அந்த ஆட்டை அடித்தான். அந்த ஆட்டை அடித்ததுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா அவன் பெரிய சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கொண்டான். அப்போது நம்ம இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு நாம் அடிக்கப்படும் போது அவரோடு போஷிக்கப்பட்டு சாத்தானால் இன்றைக்கு மாம்சத்தை தான் அவன் கொல்ல முடியும். என்ன கொல்ல முடியும், மாம்சத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதார்கள், ஆவியும் ஆத்மாவையும் அழிப்பதற்கே நீங்கள் பயப்படும். அப்போது இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம பயப்படாதபடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் எதிர்த்து நிற்கணும். கடைசியாக அதாவது நாம் வந்து பார்க்கும்போது நாம் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பு வைத்து என்ன செஞ்சுருக்கிறார், நமக்கு ரொம்ப ஜீவனையே கொடுத்து இந்த ஆட்டை போஷித்து வளர்க்குறார். நாம் இயேசு கிறிஸ்துக்கு மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியோடு மறுபடியும் பொறுமையோடு கேட்டவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவனுடைய சமூகத்தில் மட்டும் ஒரு சத்தியத்தை கேட்க தேவன் இந்த நாளில் நமக்கு கிருபை செய்தாங்க. நாத்தானுடைய ஓமை அப்படிங்கிற தலைப்பில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் வந்து தாவீது ராஜா வாழ்க்கையில் நடந்து முடிந்தது. ஆனால் தேவன் தாவீது ராஜாவுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளைன்டாக அநேக காரியங்களை படித்தோம். இதை வந்து நீங்கள் இப்போ பாபிலோனில் யார்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, இது விளங்கவே விளங்காது. யாருக்கு தான் விளங்கும், விளங்கக்கூடியவங்களுக்கு தான் விளங்கும். சில அன்புக்குரியவர்களை ஏன் அப்படி, ஏன்னா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நிதானிக்கிறான். நம்ம வந்து என்ன பார்க்குறோம், ஒரு விஷயத்தை நேரடியாக லிட்டரலாக எடுக்கிறாம ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம். இப்போ பிரதர் எல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால் நான் அதே ரிப்பீட் பண்ணல. ஆனால் நமக்கு இன்றைக்கி இந்த சப்ஜெக்டில் நமக்கு என்ன லெசன் அப்படிங்கிறத மட்டும் ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன்.